வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உலகின் முதல் ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வேவ்ஸ் 2025 மும்பையில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்து உரையாற்றினார். உலகளாவிய தளத்தில் இந்தியாவின் படைப்பாற்றலை இந்த உச்சி மாநாடு எடுத்துக்காட்டுவதாகவும் விக்சித் பாரத் நோக்கிய பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக உரையாற்றிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், வேவ்ஸ் மாநாட்டின் மூலம் புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகும் என தெரிவித்தார். இந்த உச்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் தொழிலதிபர் திரு முகேஷ் அம்பானி ஆகியோர் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் உலகை வழிநடத்த இந்தியா தயாராக உள்ளது என தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டின் மூலம் 2029 ஆண்டிற்குள் $50 பில்லியன் மதிப்பிலான சந்தை வாய்ப்புகளை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தனது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினார். இந்த பயணத்தின் மூலம் இரு நாட்டு உறவுகள் மேலும் மேம்படும் என அவர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் முடிவு சமூக நீதிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக உள்ளது என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இலவச சமையல் எரிவாயு திட்டம் தொடங்கி இன்றுடன் 9 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் 10,33,00,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.